40,000 2 மாசத்துக்கு 80,000 ஆகுது இல்லையா? இல்லங்க, அவ்வளவு பணம் குடுக்கறாங்கன்னா யாரு என்னன்னு தெரியாத ஆளுங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. அது நம்ம இடம் தானே. பவர் குடுக்கறதுல என்ன இருக்கு? ஆமாங்க, இப்படிதான் அவசரப்பட்டு போன வாட்டி அந்த சுரேஷ் கூட சேர்ந்து பிரச்சனை பண்ணீங்க. இப்போ இன்னொரு தடவை இன்னொரு ஏழரையா கூட்டிட்டு வர போறீங்க. என்னடா புது பழக்கம்? நீங்க தானே எனக்கு அப்பா. சொல்லுங்கப்பா. அப்பா வாங்கப்பா போட்டோ எடுத்துக்கலாம். அப்பா வாங்கப்பா போட்டோ எடுத்துக்கலாம். அந்த ஆனந்தி கூடவும் அவ புள்ள கூடவும் சேர்ந்து உன் புருஷன் போட்டோ எடுத்துக்கிட்டாரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன சீட் பண்றீங்களா? You cheated. You fraud. இப்ப நாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு வெயி, அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க தெரியும்ல. கரெக்ட் தானே. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு பிள்ளை இல்லையா? எது நம்ம வீட்டு பையனா? அந்த வீட்டை நமக்கு தானே கொடுத்துருக்காங்க. அத வாயில சொல்லிட்டு இருந்தா போதுமா? பவர் எழுதி கொடுத்தா என்ன கஷ்டம் வரப்போகுது? நீ போய் ஒரு 100 ரூபாய் பத்திரம் வாங்கிட்டு போய் அதுல எழுதி வாங்கிட்டு வந்துரு. ஏங்க, அதுக்கும் எல்லாரோட கையெழுத்தும் வேணுங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கேக்குறாங்க. உங்க அண்ணன் மட்டும் போட்டா போதும். சரிங்க, அப்படின்னா கூட உடனே போய் எப்படி கேட்க முடியும்? வேணா இப்போதைக்கு அக்ரிமெண்ட் கேட்காத ஆளா பார்த்து வாடகைக்கு விடுங்க. ஏய், யாருக்கு வாடகை விட்டாலும் அக்ரிமெண்ட் போட்டு தான் ஆகணும். அதுக்கு நம்ம பேர்ல பவர் வேணும். அப்படின்னா ஒரு 2 மாசம் சும்மா பூட்டியே இருக்கட்டும்ங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஏங்க, இன்னும் 2 மாசத்துல சொந்த கடை வைக்கணும்னு தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க. அதுக்குள்ள எதுக்கு வாடகைக்கெல்லாம் விட்டுட்டு? அப்படியே விடுங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ வர காசா வேணான்னு சொல்ற? டேய், அவ கரெக்டா தானே சொல்றா. ஐயோ இல்லப்பா, இவங்க மாசத்துக்கு 40,000 கொடுக்கறேன்னு சொல்றாங்க. சாதாரணமா வாடகை விட்டா 15,000 இல்ல 20,000 தான் கிடைக்கும். 40,000 2 மாசத்துக்கு 80,000 ஆகுது இல்லையா? இல்லங்க, அவ்வளவு பணம் குடுக்கறாங்கன்னா யாரு என்னன்னு தெரியாத ஆளுங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. தெரியாத ஆளுங்களா இல்ல, எல்லாம் தெரிஞ்சவங்க தான். என்கிட்ட அர்ஜென்ட்டா இடம் வேணும்னு கேட்டாங்க. அவங்க பக்கத்துல ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்ச பார்ட்டி தான். சரிங்க, அப்படி தெரிஞ்சவங்களா இருந்தா அண்ணனுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. அவர் பேரை சொல்லிட்டு அண்ணனையும் ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்க சொல்லுங்க. அக்ரிமெண்ட் போறதுக்கு கூட உங்க அண்ணன் போன் பண்ணி சொல்லணுமா? அது நம்ம இடம் தானே. பவர் குடுக்கறதுல என்ன இருக்கு? ஆமாங்க, இப்படிதான் அவசரப்பட்டு போன வாட்டி அந்த சுரேஷ் கூட சேர்ந்து பிரச்சனை பண்ணீங்க. இப்போ இன்னொரு தடவை இன்னொரு ஏழரையா கூட்டிட்டு வர போறீங்க. என்னடா புது பழக்கம்? அடிங்க, நல்லா அடிங்க. உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது இதுக்குதானா? என்ன கேட்க ஆள் இல்ல, நல்லா அடிங்க. உமா, என்னம்மா இது? என்ன பேசிட்டு இருக்க? நாங்க இருக்கோம்ல. என்ன அப்படி நடந்துக்கிற? இது என்ன புது பழக்கம்? ஆமாங்க ஐயா, தம்பி இப்பதான் ஆம்பளை ஒரு லட்சணமா ஒரு வேலை பண்ணிருக்கு. அத போய் எதுவும் சொல்லாதீங்க. இந்த பரிசீலனை பண்ணு. தேவையில்லாம இந்த விஷயத்துல மூக்க நுழைக்காத. உனக்கு என்ன வேலையோ அதை போய் பார்ப்போ. எப்படியா போங்க. டேய், என்னடா இதெல்லாம்? பின்ன என்ன யாரும் எதுவும் செய்ய விட மாட்டேன்றீங்க? ஏண்டா, அதுக்காக இப்படி அவசர அவசரமா எல்லாத்தையும் செய்யலாமா? அவ சொன்ன மாதிரி இன்னும் 2 மாசத்துல நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்சாலும் சரிதான்டா. அது வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாத. அப்பா, அவங்க இன்னைக்கு வேணும்னு கேக்குறாங்க. இப்ப குடுக்காம விட்டா அவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு வர காசும் வராது. அதுக்காக பேசும்போது கை நீட்டுறது என்னடா பழக்கம்? அது உங்ககிட்ட இருந்து வந்த பழக்கம் தான். அப்பா பொழப்பு இல்ல. ஏய், நீ என்ன பேசுற? எதுக்கு முடிச்சு போற நீ? உமா, நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. இவன் ஏதோ முட்டாள்தனம் பண்ணிட்டான். போ போ, ரெஸ்ட் எடு போ. டேய், இது வரைக்கும் எதுவுமே செய்யாம இருந்த, இப்ப எல்லாத்தையும் தடவை செய்ய ஆரம்பிச்சுட்ட. கொஞ்சம் பொறுமையா இருடா. ஐ அப்பா.
எனக்கு அப்பா. சொல்லுங்க, நீங்க தானே எனக்கு அப்பா. சொல்லுங்க அப்பா. அப்புறம் ஏன் நீங்க என் கூடயும் அம்மா கூடயும் இல்லாம வேற ரூம்ல இருக்கீங்க? அது வந்து நான் இங்கே தானே இருக்கேன். இல்ல, நீங்க அந்த ஆன்ட்டி கூட வேற ரூம்ல இருக்கீங்க, எங்க கூட இல்லையே. அந்த ஆன்ட்டி யாரு, உங்க ஃப்ரெண்டா? இந்த பாரு, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கணும், புரியுதா? அம்மா, சமத்தா இருந்தியா? உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேனே. அம்மா, அப்பா நம்ம கூட தானே இருக்கணும், ஆனா அந்த ஆன்ட்டி கூட இருக்காரு. அவரை நம்பிக்கிட்டே இருக்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, வாங்கம்மா. கார்த்தி, என்னப்பா இரு, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. வந்து கார்த்தி, விடு. சொல்லுங்கம்மா. வாங்கம்மா. இங்க பாரு கார்த்தி, சொல்றத கேளு, அமைதியா இரு. ஸ்கூல்ல ஃபேமிலி போட்டோ கேட்டாங்கல்ல, நீங்களும் நானும் இருக்கிற போட்டோ மட்டும் தான் கொடுத்த. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்த போட்டோலாம் அவங்க அப்பா இருக்காருமா. என் போட்டோல தான் அப்பாவே இல்ல. இப்பதான் அப்பா இருக்காருல்ல. அம்மா வாங்க, நம்ம 3 பேர் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமா? அம்மா வாமா. கார்த்தி, அம்மா கார்த்தி, வாங்கம்மா. கார்த்தி, இங்க பாரு, வேண்டாம், சொன்னா கேளு, அமைதியா இரு. அம்மா சொல்றேன்ல, வாங்கம்மா. நான் சொல்றத கேளுப்பா. Please, வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. கார்த்தி, போட்டோ எடுத்துக்கலாமா? வேண்டாம், வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. அம்மா உங்க போனை கொடுங்கம்மா. அம்மா உங்க போனை கொடுங்கம்மா, ப்ளீஸ்மா. அப்பா வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா, போட்டோ எடுத்துக்கலாம். அப்பா வாங்கப்பா, போட்டோ எடுத்துக்கலாம். ப்ளீஸ்ப்பா. ஐ பெரியப்பா, பெரியப்பா, எங்க 3 பேரையும் போட்டோ எடுக்கிறீங்களா? ப்ளீஸ் பெரியப்பா. என் அப்பா அம்மா கூட நான் போட்டோ எடுக்கணும், ஸ்கூல்ல அதை காட்டணும். எடுத்தாங்க பெரியப்பா. வாங்க பெரியப்பா, வாங்க பெரியப்பா, ப்ளீஸ். வாங்க பெரியப்பா, வாங்க பெரியப்பா, வாங்க. பெரியப்பா போட்டோ எடுங்க. போட்டோ எடுங்க பெரியப்பா, எடுங்க. அப்பா கிட்ட வந்து நில்லுங்கப்பா. பெரியப்பா போட்டோ எடுங்க. சரிப்பா, எடுங்க பெரியப்பா. எடுக்கிறேன். யாரோ தனித்தனியாய் உனை பிரித்தார், மணக்கும் முன்னே உயிர் கிழித்தார். கடவுளும்
படைத்தான் கதவுக்கு பின் எதை மறைத்தான் மறி கொழுந்தே உன்னை பிரித்தார் யாரோ யாரோ. ஐ சூப்பரா இருக்கு. நாளைக்கு இதை எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் காட்டுவேன். இதுதான் எங்க அப்பா அம்மான்னு. பாருங்கம்மா, பாருங்கம்மா, சூப்பரா இருக்குமா, பாருங்க. மறி கொழுந்தே பொறுத்திருந்தே யாரோ யாரோ தனித்தனியாய் உனை பிரித்தார் மணக்கும் முன்னே உயிர் கிழித்தார் கடவுளும் ஏ. என்ன இன்னும் ஆளே காணுமே? அதான் எனக்கும் புரியல. என்னங்க? ஏய் நட்டாஷா, எங்க போயிட்டு வர நீ? பக்கத்துல கடை வரைக்கும் போயிருந்தேன். அது சரி, இங்க உன் குடியே மூழ்கிற மாதிரி இருக்கு. நீ கடைக்கு போயிட்டு வரேன்னு இவ்வளவு சிம்பிளா சொல்ற? என்ன சொல்றீங்க? அதை ஏன் கேக்குற நட்டாஷா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் புருஷனும் அந்த ஆனந்தி பொள்ளையும் கொஞ்சி பேசுறத பார்க்கணுமே. அப்படியே கண்கொள்ளா காட்சி. என்ன சென்டிமெண்டா பேசி குழப்பி வச்சிருக்கான் அந்த ஆனந்தி. அவனையும் சும்மா சொல்லக்கூடாது. நேரா வந்து அவங்க அப்பா கிட்ட அப்படியே சென்டிமெண்ட கொட்டி பேசுறான். சரி, அவன் தான் பேசுறானா உன் புருஷனாவது ஒதுங்கி போலாம்ல? இல்லையே, அவரு அவன் கிட்ட லாக் ஆயிட்டாரு. அவன் நீங்க தான் என் அப்பாவான்னு கேக்குறான். இவரும் ஆமான்னு தலையாட்டுறாரு. அதை விட இன்னொரு விஷயம் சொன்னா நீ அவ்வளவுதான். நீ மனசொடைஞ்சு போயிடுவ நட்டாஷா. ஐயோ வேண்டாம் வைஜெயந்தி, பாவம் நட்டாஷா. இதுக்கே டென்ஷன் ஆயிட்டா. வேற எதுவும் நீ சொல்ல வேண்டாம். என்னாச்சு? அந்த ஆனந்தி குடும்பம் அவ புள்ள குடும்பம் சேர்ந்து உன் புருஷன் போட்டோ எடுத்துக்கிட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமா நட்டாஷா, அதுக்கு போட்டோகிராஃபர் அந்த சிவஞானம், இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மீனாட்சி, மொத்த குடும்பமும் அப்படியே பாச மழையில நனைஞ்சே போயிட்டாங்க. நாங்க தான் உன்கிட்ட சொன்னமே நட்டாஷா, கொஞ்சம் கொஞ்சமா உன் புருஷனை அவங்க பக்கம் இழுக்க பாக்குறாங்க. நீ மட்டும் உஷாரா இல்ல, அப்புறம் நடுத்தெருவுல தான் நீ நிக்கணும். அவங்க தான் அப்படி இழுக்குறாங்கன்னா உன் புருஷனுக்கு கொஞ்சமாவது புத்தி வேண்டாம்? அவங்க கூப்பிட்ட உடனே உன் புருஷன் போஸ் கொடுக்கணுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன சீட் பண்றீங்களா? You cheater! You fraud! ஏய், என்னப்பா ஆச்சு? எதுக்கு கத்துற? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? எதுக்கு அவ கூடயா உப்புல கூட போட்டோ எடுத்துக்கிட்ட? என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறியா? Why hell you do this? உனக்கு யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க. அத பத்தி உனக்கு என்ன? உண்மையா இல்லையா அத சொல்லு. சொல்லு, உண்மையா இல்லையா? அது வந்து நட்டாஷா, கார்த்திக் கேட்டான், அதான். ஏய், உன்னை கொன்னுட வேண்டாம். அன்னைக்கு அப்படிதான் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேன். அப்புறம் ஸ்கூல் அட்மிஷனுக்கு போனேன். அப்புறம் இதே வீட்டுக்கு என்ன வர வச்ச.
இப்போ பிள்ளைக்காக போட்டோ எடுத்துட்டேங்கிற. அப்ப பையன் ஆசைப்பட்டான், ஒரு பாப்பா வேணும்னு கேட்டா அவ கூட சேர்ந்து புள்ள பெத்திப்பியா நீ? ஏய், சொல்லு சொல்லு. என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற? ஆமாயா, நீ அதுக்கு தானே ட்ரை பண்ற. என்ன மொத்தமா மென்டல் ஆக்கிட்டு நீ உன் பொண்டாட்டி புள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம் தானே உன்னுடைய பிளான். இந்த பார், இதுதான் உனக்கு லாஸ்ட். இன்னொரு தடவை உன் புள்ள பேரை சொல்லி ஆட்டுக்குட்டி பேரை சொல்லி இப்படி எல்லாம் நடந்துக்கிட்ட அப்புறம் அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேன் சரவணன். ஏய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போதும், நீ சொல்றத கேட்டு கேட்டுதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். நீங்க ஜஸ்ட் வெளியில போங்க கொஞ்ச நேரம், நான் தனியா இருக்கணும். ஜஸ்ட் கெட் லாஸ்ட். அண்ணா என்ன வாசல்ல நிக்கிறீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? இந்த வீட்டுக்குள்ள உட்காந்தா கண்டதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. எரிச்சலா வருதுடா. உன்ன மாதிரி சொரணையே இல்லாம இருந்தா எதையுமே கண்டுக்காம அப்படியே போயிடலாம். ஆனா அப்படி இருக்க முடியலையே. என்னண்ணா எப்படி சொல்றீங்க? என்னடா சும்மா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசி இப்படியே காலத்தை ஓட்டிலாம் முடிவு பண்ணிட்டியா? வேற என்னென்ன பண்ண சொல்றீங்க? எதுக்கடா இப்படி பயந்து சாகணும்? யார் விஷயத்தையுமே கேட்காம நமக்கு என்னன்னு ஒதுக்கிட்டா அப்புறம் என்னடா வாழ்க்கை? சரவணா இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு திரியறான். ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளையும் பார்த்துருக்கான். முறையா டைவர்ஸ் கூட பண்ணல. இப்போ இன்னொருத்தைய கூட சேர்த்து வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கான். இவார், இப்ப நாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு வெயி, அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க தெரியும்ல. கரெக்டா அண்ணா. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு பிள்ளை இல்லையா? எது நம்ம வீட்டு பையனா? இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை போய் நம்ம வீட்டு பையங்கிற? சரி, அவன் நம்ம வீட்டு பையங்கிறதுனால அவன் பண்றதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? இல்ல தெரியாம கேக்குறேன். இதுவே ஆனந்தி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல உட்கார்ந்தா ஒத்துக்குவீங்களா? என்னடா நியாயம் இது? எனக்கு புரியுதுண்ணே. ஆனா நாம என்ன செய்ய முடியும்? சிவஞானன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காரு. அவரை மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க, அவனை வெளியே தூக்கி போட்டுருவோம். ஏண்டா, எல்லா விஷயத்தையும் நீ அவர் சொல்லியா செய்யற? நமக்குன்னு ஒரு நியாயம் வேணும் ராஜேந்திரா. அண்ணா இங்க பாருங்க, சரவணா இந்த மாதிரி பண்றது அவனுக்கு மட்டும் அசிங்கம் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம். வெளியில எல்லாருக்கும் சரவணா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான்னு தெரிஞ்சா நம்ம குடும்பமான என்னென்ன ஆகும்? ஆனந்திய முறைப்படி விவாகரத்து பண்ணி இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ஆனந்தியும் இதே வீட்டுல வச்சுக்கிட்டு அவன் இப்படி செய்யறது கொஞ்சம் கூட முறை இல்லைன்னு. ஆரம்பத்துல இருந்தே கடைசி பிள்ளை கடைசி வாரிசுன்னு எல்லா விஷயத்திலயும் அவனுக்கு இடம் கொடுத்ததோட விளைவு இன்னைக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. சண்முகம், இந்த விஷயத்தை நம்ம தடாலடியா அணுக முடியாது. அப்படி செஞ்சோம்னா தேவையில்லாத பல பிரச்சனைகள் வரும். அப்போ இப்ப நடக்கிற அசிங்கம் என்ன செய்யறது? அசிங்கம் தான். கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். அண்ணே, இப்ப விட்டோம்னா அப்புறம் பிடிக்க முடியாம போயிடும். நீங்க இப்பவே இதுக்கு ஒரு வழி பண்ணுங்கண்ணே, அதானே சரி. இது பாரு சண்முகம், இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்ய முடியாது. அதை புரிஞ்சுக்கோ. நீங்க இப்படி பொறுமையா இருக்கிறதுனால தான் அவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். அவன்கிட்ட இப்பவே பேசுங்கண்ணே, அவனை வெளியே போக சொல்லுங்க.
சரவணா நில்லு. அண்ணா உன்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. அவர் பேசணும்னா அவர் கூப்பிட்டு பேசட்டும். நீங்க எதுவும் பேச வேண்டாம். நில்லு சரவணா, நான் தான் உங்ககிட்ட பேசணும். இன்னும் எத்தனை நாளைக்கு எப்படியே இருக்கிறதா முடியும்? அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல உட்கார வச்சிருக்க. அவ என் பொண்டாட்டி தான். அவ உன் பொண்டாட்டியா? ஆமா. அப்போ ஆனந்தி? அவளுக்கு எனக்கு என்ன இருக்கு? அதான் டைவர்ஸ் ஆக போதே. ஓஹோ, அப்போ உன் பையன்?